இது என்னம்மா கண்டிஷன் இது? சிஎம் ரோடு பூரா நடக்கிறாரு, இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு நடக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, 32 கிலோமீட்டர் மதுரையில் ரோட் ஷோ நடத்தினார். இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு உதயநிதி அவர்கள் செல்கிறார். ரோடு பூரா போய் எல்லாரையும் கையை கொடுத்துட்டு போகிறார். உதயநிதியோட ரோடு ஷோன்னு பெருமையாக போட்டுக்கிறீங்க. விஜய் அவர்களை கீழே இறங்கி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவருடைய பாதுகாப்புக்கும் ஆபத்து. பஸ்ஸில் போயினுக்கார், பஸ்ஸில் ஏறி நின்று நீங்கள் கை காட்டக்கூடாதுன்னா இது என்ன அடாவடித்தனமாக உங்களுக்கு தெரியவில்லை? நான் திரு விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த கண்டிஷனை? அவன் அந்த ரசிகன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு மரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்கான். உங்களை பார்க்க தானே. நீங்கள் பஸ்ஸில் ஒரு புறம் உட்காந்துருக்கா, இடது புறம் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். கை காட்டுறாரு விஜய், அந்த பக்கம் நிற்கிறேன், எப்படி பார்ப்பான்? இது என்னங்க கண்டிஷனு? ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லணும். விஜய் இந்த நிபந்தனையை மீறணுன்றேன். எந்திரிச்சு மேலே பஸ்ஸில் நிற்கிறதுல என்னப்பா தப்பு சொல்லுப்பா? தப்பு இல்லை சார், அவங்க வந்து ஒரு விதிமுறையாக விதிச்சிட்டாங்க. அதை மீறினாருன்னா அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்களா சார்? அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ணலாம் நீதிமன்றத்தை அணுகுங்க. அப்போ நான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கே உரிமை இல்லையான்னு கேளுங்க, போய் சொல்லுங்க. இந்த எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுது, ரோட் ஷோ நடத்துது. சீஃப் மினிஸ்டர் ரோட் ஷோ நடத்துறாரு, சீஃப் மினிஸ்டரோட மகன் ரோட் ஷோ நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி ரோடாக பஸ்ஸில் போகிறாரு, பஸ்ஸில் தான் நின்று பல இடங்களில் பேசுகிறாரு. எங்களை மட்டும் கை காட்டக்கூடாதுன்னு சொன்னால் இது என்ன நியாயம்னு கேளுங்க.